மேட்ச் நம்பர் 6 கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதினாங்க. இதுல டாஸ் பண்ண கொல்கத்தா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஓப்பனிங் பேட் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸோட சாம்சனை 13 ரன்கள் விக்கெட் எடுத்தாங்க. தொடர்ந்து ஜெய்ஸ்வாலும் பராகும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பட் பராக் 25 ரன்களையும் ஜெய்ஸ்வால் 29 ரன்களையும் அவுட் ஆயிட்டாங்க. கொல்கத்தாவோட பந்து வீச்சு ரொம்பவே நல்லா இருந்ததுனால தொடர்ந்து அந்த வீரர்களால அவங்களோட பந்து வீச்சு சமாளிக்க முடியல. விக்கெட்டுகளை பறி கொடுத்துட்டு போனாங்க. அசரங்கா, சுபம் துபே, ஹிட்மேன் சொல்லிட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாரும் ஒற்றை இலக்க ரன்களோட அவுட் ஆனாங்க. துருவ் ஜாரல் கொஞ்சம் நிதானமா ஆடி 28 பந்துகள் 33 ரன்கள் அஷித் ராணா வீசிய பந்துல அவுட் ஆனாரு. கடைசியா கேமியா கொடுத்து ஆர்ச்சர் 2 6 அடிக்கவே 20 ஓவர் முடிவில் 151 ரன்கள் எடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். கொல்கத்தா தரப்புல வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி, அஷித் ராணா, வைபவ் அரோரா பாத்தீங்கன்னா தலா 2 விக்கெட் வீழ்த்தினாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் 1 விக்கெட் வீழ்த்தினாரு. 152 டீசன்ட் டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச கொல்கத்தாவோட மொயின் அலி 5 ரன்கள்ல வெளியேறினாரு. பட் இருந்தாலும் போன மேட்ச்ல விட்டதை இந்த மேட்ச்ல பிடிப்பேன்னு சொல்லிட்டு பவர் பிளேல துவம்சம் பண்ணாரு குவிண்டன் டிகாக் அடிச்சு ஆடி ஸ்கோரை உயர்த்திட்டு இருந்தாரு. ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. தொடர்ந்து ரஹானே 18 ரன்கள்ல விக்கெட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரகுவன்ஷி ஒரு டீசன்டான பார்ட்னர்ஷிப் டிகாக்கு கொடுக்க டிகாக் அங்க அடி அடிச்சிட்டு இருந்தாரு. ஃபைனலா 15 பந்துகள் எஞ்சி நிலைமையில 8 விக்கெட் வித்தியாசத்துல கொல்கத்தா ராஜஸ்தானை பீட் பண்ணாங்க. ரகுவன்ஷி 17 பந்துகள் 22 ரன், அபாரமா ஆன டிகாக் 61 பந்துகள் 97 ரன் அடிச்சிட்டு ஆட்டம் இழக்காம இருந்தாங்க. ராஜஸ்தான் தரப்புல அசரங்கா மட்டுமே ஒரு விக்கெட் வீழ்த்தி இருந்தாரு. 8 4 6 6 அடிச்சு 97 ரன்கள் அடிச்சு ஆட்டம் இழக்காம இருந்த குவிண்டன் டிகாக் ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு.